today's special Char Kuey Teow Penang style. Okay, நம்ம Kuey Teow பெரட்ட போகிறோம் Penang style. சரி, அதுக்கு வேண்டி தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? நான் 2 பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்துருக்கேன், அதாவது Kuey Teow நூடுல்ஸ். கொச்சாய் கீரை ஒரு கட்டு எடுத்துருக்கேன். ஊடா பெரிய ஊடா ஒரு 3, சில்லி படி 2, 1 கப்பு தௌகி எடுத்து வச்சுருக்கேன், 2 முட்டை, பூண்டு கொந்திய பூண்டு 1 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொந்தி வச்சிருந்த பூண்டை வந்து அந்த எண்ணெயில் போட்டு தாளிப்போம், கலர மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து நல்ல நேரம் மாறிடுச்சு. பூண்டு ஓரத்தில் ஒதுக்கி வச்சுட்டு முட்டையை போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சிடணும் பூண்டு வந்த பிற்பாடு. இப்போ முட்டை வேகிறதுக்கு அடுப்பு கொஞ்சம் ஹையில் வைப்போம். ஸோ முட்டை வேவுது, நல்லா வந்துட்டோம். வந்த பிற்பாடு முட்டையும் பூண்டையும் சேர்த்து ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் தனியாக எடுத்து வைக்கிறோம். முட்டையும் பூண்டும் கலந்து எடுத்து 2யும் தனியாக எடுத்து வைக்கிறோம். இப்போ சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஊடானியும் ஊசி மிளகாவும் தாளிக்க போகிறோம். எண்ணெய் குறவாக இருக்கிறனால அந்த ஊடா வந்து தூக்கிட்டு இருக்கோம். நீங்கள் திருப்பி போட்டு தான் அது தாளிக்கணும். அது கொஞ்சம் நல்லா வெந்த பிற்பாடு தனியாக எடுத்து வச்சுருங்க. நம்ம ஓவர் குக் பண்ண வேணாம். திருப்பி போட்டிங்களா? சரி, இப்போ கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். எனக்கு உரப்பு கம்மியாக இருக்கணும், அதனால் வந்து நான் 2 ஊசி மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி உங்களுக்கு உரப்பு வேணால் சில்லி பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டைமில். ஓகே, இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிடும். நல்லா வெந்துருச்சிருந்தோம். கொச்சாய் கீரை போட்டுக்குவோம், அதையும் போட்டு நல்லா கிண்டுவோம். கொஞ்ச நேரம் வேகட்டும். ஒய்ஸ்டர் சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். தண்ணி கெச்சப்பு 1 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ், Kuey Teow போட்டுக்குவோம். Kuey Teow நூடுல்ஸ் வந்து நான் ஏற்கனவே தண்ணியில் வாஷ் பண்ணிட்டேன். பேக்கெட்லேருந்து பிரித்து தண்ணியில் வாஷ் பண்ணி ஒரு வக்கரில் வடிகட்டி வச்சுருந்தேன். ஸோ அது அப்படியே வச்சுருந்து நான் குக் பண்ணுற வரைக்கும் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது இப்போ. ஸோ இப்போ போட்டு கிளறணும். கொஞ்சம் கிளறி விட்டுருமாக்கா அது சரியாயிடும். டார்க் சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்குவோம். நல்லா கிளறி விடுவோம். முடிஞ்சால் கட் பண்ணிடுங்க. அந்த அப்போ கரண்டிலே வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுறலாம். ஸோ கொஞ்சம் நல்லா கிளறி விடுவோம் 2 கரண்டி வச்சு. தௌகி அண்ட் பொரிச்ச முட்டையும் போட்டுக்குவோம். இப்போ நல்லா கிளறி விடுவோம். அந்த நூடுல்ஸ் நல்லா லூஸாகிற வரைக்கும். அதுவும் இல்லாமல் நல்லா ஒரு நிறமாக இருக்கணும் நீங்கள் எடுக்கிறப்ப. உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் ஸ்டாக் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம் டேஸ்ட்காக. அப்படி உங்களுக்கு சிக்கன் ஸ்டாக் வேணும்னாக்கா சுகர் 1 டீஸ்பூன் போட்டுக்கங்க.
ஸோ நூடுல்ஸ் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ நல்லா லூஸாக இருக்குது பாருங்கண்ணா Kuey Teow. ஸோ நம்மளோட Char Kuey Teow இஸ் ரெடி. ஸோ இந்த Char Kuey Teow வந்து பிணைங்கில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நான் வந்து பிணைங் ஸ்டைலில் தான் பரட்டியிருக்கேன் இன்றைக்கி. Our Char Kuey Teow penang is ready. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. இதோட நம்ம புது வீடியோவில் மீட் பண்ணோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல். ஹேவ் a nice day. See you in next video. Okay, bye-bye. Take care. Drop it.